இளநீர் கடைக்கு வந்துடுவோம். இளநீர் கடையோ சூப்பு விற்கிறவரோ யாராக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து அப்படியே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்கு, ஆகவே நீங்கள் வருமான வரி கட்டணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புவான். அவன் பிளாட்ஃபார்மில் போட்டு ஒரு கடை வைக்கிறவன் கார்பரேஷன் கவுன்சிலருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தான், டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தான் இல்லையா, அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் யாருக்கு லஞ்சம் கொடுத்தான், அதை மீறி வந்து அவனுக்கு என்ன வந்து வருமானம் வந்துச்சு, என்ன செலவு வரவேன்றதெல்லாம் யாரும் பார்க்கறதுக்கு ஆடிட்டர்லாம் அவங்களுக்கு தெரியாது. கணக்கை பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு, ஆகவே நீ வருமான வரி கட்டணும். அப்புறம் நம்ம வெளியில் போச்சிங்கள திமிங்கலங்கள், நான் சொன்ன மாதிரி கப்பலை உடைக்கின்ற அளவுக்கு பெரிய திமிங்கலங்கள் இருக்கு, பல வெளிநாடுகளில் போய் தங்கிட்டு இருக்கு, அவங்களுக்குலாம் இன்னை வரைக்கும் கேள்வி இல்லை. ஆனால் தனிப்பட்ட மனிதர்களுடைய அந்தரங்கங்களில் உள்ள போயிட்டு பிகாசஸ் வரும்போது இதே தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து எதையும் வந்து நாங்கள் யாரையும் வந்து ஒட்டு கேட்கலன்னு சொன்னாங்க. ஒட்டு கேட்கலன்னு சொல்லும் போது அந்த நீதிபதியே சொன்னார், அந்த பேனலில் வந்து தலைவராக வந்தவர், எங்களிடம் கொடுக்கப்பட்ட தொலைபேசிகளில் வந்து எந்த விதமான வேவு பார்க்குற கருவியும் இல்லை, ஆனால் அரசாங்கம் ஒத்துழைக்கலன்னு தான் நீதியரசர் ரவீந்திரன் என்றவர் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த அறிக்கையில் வந்து சொன்னார். இப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது எவ்வளோ காலமாக வந்து நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், சமூக ஊடகங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட்காரங்க யூடியூப் அக்கௌண்ட்லாம் இனிமேல் உள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி வரும்போது இதனுடைய ஆபத்து எங்கே தொடருதுன்னு கேட்டிங்கன்னா, சமூக ஊடகங்களை கையில் எடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அரசாங்கம் தொழில்நுட்பத்தினுடைய அடிமையாக மாற்றி அவங்கள கையில் எடுத்து, நாளைக்கு நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக யூடியூப்பில் பேசினீங்கன்னா கூட ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இந்த இடங்கள்ல எல்லாம் போய் கை வைக்க முடியும். அப்போ அந்த தனி மனிதனுடைய அந்தரங்கம் என்பது மட்டுமல்ல, எந்த அமைப்பிற்கு எதிராகவும் பேச முடியாத ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். தொழில்நுட்பம் வந்து சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தை